வணக்கம். மழலை கண்ணீர் நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 பேர் வந்திருக்கணும். 3 பேர்ல முதலாவது யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? அபிநயா. அபிநயாண்ட அப்பாக்கு என்ன பேர்? அருள் செல்வா. அம்மாக்கு என்ன பேர்? நாகசாந்தி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அபிநயா வீட்டை தங்கச்சி இருக்கிறா. ஓ, அண்ணா இருக்கிறார். ஏன் அண்ணாவை பிடிக்காதோ? பிடிக்குமோ? அதை என்ன யோசிச்சு தங்கச்சி இருக்கிறா, அதுக்கு அப்புறம் அண்ணாவை சொல்லுவோம்ன்ட்டு சொல்றீங்களே. அண்ணா வந்திருக்கிற வழியா சொல்லுவோமா விடுவோம்னு யோசிக்கிறீங்களோ? சரி, ஓகே. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? டீச்சருக்கு என்ன பேர்? ஓகே. பிள்ளைக்கு டான்ஸ் என்ன நிறைய பிடிக்குமோ? அதுதான் யார் பிள்ளைக்கு பேர் வச்சு விட்டேன்? அப்பா. அதுதான் அப்பா அபிநயாண்டு வச்ச பேரோ? நிறைய அபிநயங்கள் செய்வீங்களோ நீங்கள்? என்னென்ன அபிநயம் பிள்ளைக்கு செய்ய தெரியும்? முத்திரைகள் தெரியும். என்ன பாட்டுக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்? எல்லா பாட்டுக்கும் தெரியும். ஒச்சோ, எல்லா பாட்டுக்கும் தெரியும். சரி, எல்லா பாட்டிலும் எந்த பாட்டு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னா எனக்கு நிறைய பிடிக்கும்னா எந்த பாட்டு? எனக்கு டீச்சர் பழக்கிற பாட்டே பிடிக்கும். என்ன பாட்டு பழக்கினவா டீச்சர்? டீச்சர் எனக்கு முதல் பழக்க கடவுள் பாட்டு, பிள்ளையார் பாட்டு பழக்கினவா, அது பிடிக்கும். சரி, முத்திரைகள் சொல்லி காட்டுங்க பாப்போம் எனக்கு. அஞ்சலி, கபோதம், கட்கடகம், சஸ்திகம், டோலா, புஷ்பகுடம், உச்சங்கம், சிவலிங்கம். டோலா, புஷ்பகுடம், உச்சங்கம், சிவலிங்கம், கடகாவத்தனம், கத்தரி, ஸ்வஸ்திகம், சாகடம், சங்கு, சக்கரம், சம்புடம், பாசம், கீலகம், மத்சயம், கூர்மம், வராகம், கருடன், நாகபந்தம், கட்பா, பேருண்டம், அபஹிதம். ஓகே, இவ்வளோத்தையும் வச்சு நாங்கள் ஒரு டான்ஸ் ஆடலாம், அப்படித்தானே? அப்போ எனக்கு ப்ரோக்ராம் முடிய டான்ஸ் சொல்லி தாரீங்களோ? சொல்லி தாரீங்களோ? எங்கே போகிறீங்க டான்ஸுக்கு? டீச்சருக்கு என்ன பேர்? ஸ்கூல்லேயும் எங்களுக்கு சொல்லித்தருவேன். ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் அம்மா வீட்டிலிருந்து பக்கத்து டியூஷனுக்கு விடுறவா. சரி, ஓகே. அம்மா அப்பா என்ன வேலை செய்யணும்? அம்மா டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறா, அப்பா அலுமினிய பிக்கணும். சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? அப்படின்னா திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்பா. திருக்குறள் வான்சிறப்பு 2ஆம் அதிகாரம். வானன்று உலகம் வழங்கி வருவதால் தானமிழம் என்றும் இழப்பாற்று. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. வெண்ணென்று போய் பின்பிது நீர் வியனுலகத்து ஒரு நின்று உடற்றும் பசி. ஏரின் உளால் உழவர் புயல் என்னும் வாழ்வங்குன்றிக்கால். கடுப்பதுவும் கட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. விசும்பின் துளிவுகளில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தரை காண்ப அரிது. நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தடிந்தளிலி தான்னல் காதாகிவிடின். சிறப்படு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு. தானம் தவமிரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காவியனின். நேரென்று அமையாதுலகினில் யார் யாருக்கும் வானென்று அமையாதலுக்கு. அபிநயா, ஏன் திருக்குறள் பாடமாக்கினீங்க? உங்களோட அறநெறியில பாடமாக்க சொன்னாங்க. உங்களோட அறநெறியிலையோ? உங்களோட அறநெறிக்கு என்ன பேர்? சைவநெறி. சைவநெறி. சரி, பாடமாக்கி என்ன செய்த நீங்கள்? திருக்குறள் போட்டிக்கு போனீங்களோ? போய் சொன்னாங்க. போய் சொன்னீங்களோ? இத்தனையாம் இடம்? எங்களுக்கு இடம் கிடைக்கல. எங்களுக்கு இடம் கிடைக்கல. நாங்கள் அடுத்த முறை வின் பண்ணுவோம். என்ன முதலே போன நீங்கள் பயந்து போனீங்களோ? முன்னுக்கு 3 பேர் இருந்திருப்பினும் பார்த்தோன்னு உங்களுக்கு பயம் வந்துட்டுது, அப்படித்தானே அபிநயா? நாங்கள் அடுத்த முறைக்கு பயம் இல்லாமல் போய் சொல்லுவோம். சரியே, என்னத்துக்கு பயம் அபிநயாக்கு? இருட்டண்டா மட்டும் பயம். அப்ப யாரை கூட்டிட்டு போற நீங்கள் இருட்டுக்குள்ள?
வீட்டுக்குள்ள அண்ணாவையா? அப்பாவை கூட்டிட்டு போனேன், சிலவளை அம்மாவை கூட்டிட்டு போனேன். அண்ணாவை கூட்டிகிட்டே போகிறீங்களோ? இல்ல, அண்ணாக்கு பயம். அச்சோ அண்ணாக்கே பயம். கூட்டிட்டு போனாலும் விட்டுட்டு ஓடி வந்துடுவேன். டேய் அண்ணா, இது என்ன பழக்கம்? தங்கச்சியை கூட்டி கொண்டு போட்டு விட்டுட்டு ஓடுறது என்ன? இடையில விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்பா அண்ணாக்கு. திருவிழை படிச்சு என்னவா வேற விருப்பம்? எனக்கு இன்ஜினியராக விருப்பம். எனக்கு இன்ஜினியரா வேற விருப்பம். அப்ப அம்மாக்கு என்னவா வேற விருப்பம் இல்ல? அப்பினையா உங்களை அப்பா எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறார்? என் அப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஸ்கூலால சிலவள வரைக்கும் இங்காலும் போகணுமெண்டா அங்க கூட்டிட்டு போறேன். சரி, இப்ப எனக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? அப்பா என்னை அழைத்து சென்றார் பாடுவோமே. அப்பா அப்பா அங்க அழைச்சி செல்லல என்ன பிள்ளைய? ஷூ கழிச்சு கொண்டு போன வரும். இப்ப அந்த பாட்டு தான் எனக்கு பாட போறீங்க இல்லையே? சரி பாடி காட்டுங்க. பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம், அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன, பொல்லா நதியும் புணுக்கு புனையும் எல்லாம் நின்றன, குட்டி மான்கள் ஒட்டக சிவிங்கி கூட இருந்தன, குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது, யானை கூட காதை ஆட்டி நின்றது, முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது, கரடி கூட உருமிக்கொண்டே காலை தூக்கிச்சு, சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பார்த்தது, அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது, கரடி சிங்கம் புலியை கண்டு பயமில்லை, சூரனை போல் வென்றிருந்தேன் துளியும் பயமில்லை, சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா, மிருக காட்சி சாலை தானே, வேறொன்றுமில்லை. சரி, யார் போயிருக்கிறீங்க ஷூக்கு? நானும் தங்கச்சியும் அண்ணாவும் அப்பாவும் அம்மா. சரி, அங்க என்னெல்லாம் பார்த்துருக்குறீங்க? யானை பார்த்தனாங்க, குரங்கு பார்த்தனாங்க, குதிரை பார்த்தனாங்க, முதலை பார்த்தனாங்க, கடச்சிங்கம் பார்த்தனாங்க. எல்லாமே பார்த்துருக்குறீங்க. வேற எங்க போயிருக்கிறீங்க? வேற அம்மா கொழும்புக்கு அப்பா கூட்டிட்டு போனேன். ஓ, கொழும்புக்கு தான். ஷூ பார்த்தாச்சு. வேற என்ன பார்த்துறீங்க கொழும்புல? எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க கொழும்புல கேட்குறேன்? கொழும்புல ஷூக்கு போனேன். ஷூக்கு மட்டும்தான் நாங்க போயிருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடு. This is a way we clean the classroom. This is a way we clean the classroom. Clean the classroom. Clean the classroom. This is a way we clean the classroom. Monday to Friday. Monday to Friday. This is a way we clean the blackboard. Clean the blackboard. Clean the blackboard. This is a way we clean the blackboard. Monday to Friday, Monday to Friday. This is a way we arrange our, arrange our, arrange our. This is a way we arrange our. Monday to Friday, Monday to Friday. Thank you. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அபிநயா எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறிய இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது கதைக்கிறதுக்கு ரெடியா கஜானா. அப்பாக்கு என்ன பேர்? கஜானா. அந்த அப்பாக்கு நிர்மலை. அம்மாக்கு கௌரி.
வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க கஜானா வீட்டை? அண்ணா, அக்கா, அம்மம்மா. சரி, அண்ணாக்கும் அக்காவுக்கும் என்ன பேர்? அக்காவுக்கு கிசானா, அண்ணாக்கு கஜானா. சரி, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கிரேட் 2 யாசித்தங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ். அப்படியோ? சரி, உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? கிறிசி டீச்சர். கிறிசி டீச்சர். சரி, ஓகே. எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? கஜானா எங்கே இருக்கு பிள்ளை? என்ன வீடு? அட்டேந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல. பட்டி இந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து. அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? அப்பா டிரைவர், அம்மா வேலை. அம்மா வேலைக்கு புரியல. வீட்டை இருந்து உங்களை எல்லாம் பார்க்கறது அம்மா அந்த வேலை. சரி, அப்பாவுக்கு என்னென்ன வாங்கணும் கூட தெரியும்? பஸ் ஓடுவேன். வேறு? இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல? என்ன ஆசான்? சரி, சொல்லுங்க. என்ன ஆசான்? எனக்கு பிடித்த ஆசான் கிறிஸ்து டீச்சர். அவ எல்லா மாணவர்களையும் சமனாக பாப்பா. அவ சீலை கட்டி கொண்டு வர அவளாக இருப்பேன். அவள் அழகாக இருப்பா. அவக்கு பொய் சொல்றாக்கள் சுத்தமா பிடிக்காது. படிப்பு மட்டுமில்லை, பழக்க வழக்கம் இருக்கிறாக்கள் அவக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்றா அந்த செய்தே தீருவா. நான் மட்டுமில்லை, இன்னும் ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தலை உடைந்தாலும் சரி, குழவி குத்தினாலும் சரி, அம்மா போல் சென்று உடனே ரத்தமெல்லாம் முத்தி விட்டு செய்து விடுவார். அவர் எங்களுக்கு அம்மா. எனக்கு கிறிஸ்து டீச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் பொய் சொல்லாத வழியில. ஐ லவ் யூ கிறிஸ்து டீச்சர். தேங்க்யூ. ஓகே, நீங்க போய் சொல்ற இல்லையோ? குழப்படியோ நீங்கள்? அப்ப அதே போய் தானே. எங்கேயாவது குழப்படி இல்லாத பிள்ளைகளை காட்டுங்க பாப்போம். ஏதாவது ஒரு குழப்படி செய்வீங்க தானே வீட்டை? என்ன குழப்படி செய்வீங்க? என்னதுக்கு அம்மாட்ட அடி வாங்குறீங்க? அக்கா விளையாடினாலே இந்த அம்மா அடிக்க போறேன். எந்த நேரம் விளையாடுவீங்களோ அம்மாண்ட சொல்வழிக்கு இருக்காம, அதுதான் அம்மா அடிச்சிருக்கிறா. சரி, ஓகே. இது எங்க பேசி காட்டுனீங்க கிறிஸ்டி டீச்சரை பற்றி? அச்சோ, இன்றைக்கு தான் முதல்ல பேசினீங்களோ? அப்ப கிறிஸ்டி டீச்சர் பார்த்தா சந்தோஷப்படுவா கஜானாவுக்கு. இவளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? என்னத்தோட சாப்பிடுவீங்க? என்னத்துல சாப்பிடுவீங்க? நூடில் இறைச்சியோடு சாப்பிடுவீங்க. சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்ய காட்ட போறீங்க? அடுத்தது கதை சொல்லுவோமோ? என்ன கதை சொல்ல போறீங்க? தொப்பி மாமாவும் குரங்கு. தொப்பி மாமாவும் குரங்கு. சரி, சொல்லுங்க பாப்பா. ஒரு ஊரில் தொப்பி மாமா தொப்பு வித்து கொண்டு வந்தார். அவருக்கு சரியாக களைத்தது. ஒரு மரத்தில் ஓய்வெடுத்தார். மேலே இருந்த குரங்குகள் கீழே வந்து தொப்பிகளை தனது தலையில் போட்டுக்கொண்டு மேலே ஏறினார். தொப்பி மாமா சற்று நேரத்தால் எழும்பினார். தொப்பியை காணவில்லை என்று தேடினார். தொப்பியை மேலே குரங்குகள் போட்டிருக்கிறதை கண்டார். யோசித்தார். தனது தலையில் இருக்க தொப்பியை கீழே எறிந்தார். குரங்குகளும் கீழே எறிந்தது. தொப்பி மாமா தொப்பியை எடுத்துக்கொண்டு தொப்பிக்குடை போட்டுக்கொண்டு தொப்பியை போட்டுக்கொண்டு போன. நன்றி, வணக்கம். சரி, யார் சொல்லித்தர அந்த பிள்ளைக்கு? அம்மா. அம்மா. என்ன புத்தகம் வாசிப்பீங்க நீங்க விரும்பி? தமிழ் புத்தகம் வாசிப்பீங்களா? அப்ப 2ஆம் ஆண்டு புத்தகம் எல்லாம் வாசிச்சாச்சு. என்னென்ன கதை இருக்கு அதுல? அன்பழகனும் அறிவழகன் ஒரு கதை இருக்கு. அன்பழகனும் அறிவழகனும் ஒரு கதை இருக்கு. வாசிச்சு முடிச்சாச்சு? கொஞ்சம் தான் வாசிச்சது. மிச்சத்தை வாசிப்போம் என்ன நாங்கள். சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன விளையாட்டு தானே கேட்டேன். விளையாடுறதே இல்லையோ? அப்ப அக்காவோட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? அடியும் வாங்குறீங்க. என்ன விளையாட்டுண்டா யோசிக்கிறீங்க? அக்காவோட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் விளையாட்டு விளையாடுறீங்களோ? சரி, ஓகே. எனக்கு தெரியாது. நீங்க ப்ரோக்ராம் முடியும் அதை எப்படி விளையாட்டுன்னு சொல்லித்தாங்க. எனக்கு சொல்லித்தாரீங்களே. எத்தனை பேர் வேணும் அந்த விளையாட்டுக்கு? 2 பேர் காணும். அப்ப நானும் நீங்களும் காணும். சரி, பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆள். அவர் என்னவா வர விருப்பம்?
டாக்டரா வரணுமெண்டு ஆசை. சரி ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? அடுத்து வினாமாலை. சரி. வினாமாலை. என்ன வேண்டும்? பழம் வேண்டும். என்ன பழம்? மாம்பழம். என்ன மா? புளிமா. என்ன புளி? கறி புளி. என்ன கறி? மீன் கறி. என்ன மீன்? சுறா மீன். என்ன சுறா? பால் சுறா. என்ன பால்? பசும்பால். மழலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நின்றுருக்கிறோம். கஜானா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறோம். கஜானா இப்போ எனக்கு ஆத்தி சொல்லி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்பா. ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோன் ஜாமே. அறம் செய்ய விரும்பு தர்மத்தை செய்ய ஆசைகள். ஆறுவது சினம் கோபத்தை தணிக்க வேண்டும். இயல்வது கரவேல் வறுமையாலே இறப்பவர்களுக்கு கொடுக்க ஒழியாதே. ஈவது விளக்கே ஒருவருக்கொருவர் செய்யும் தர்மத்தை தடுக்காதே. உடையது விளம்பே உன்னிடம் உள்ளதை பிறர் அறியும்படி கூறாதே. ஊக்கமது கைவிடே செய்யும் தொழிலுள்ள உற்சாகத்தை கைவிடாதே. எண்ணெழுத்திகளே கணித நூலையும் இலக்கண நூலையும் இகழ்ந்து தள்ளாதே. ஏற்பது இகழ்ச்சி ஒருவரிடத்தில் இறப்பது பழிப்புக்குரியதாக. ஐயம் விட்டு பிச்சை கேட்பவர்களுக்கு கொடுத்து நீயும் ஒப்புரவு ஒழுகு. உலக வழக்கத்தை அறிந்து அதன்படி நட. ஓதுவது ஒளியில் அறிவு நூல்களை வாசிப்பதை கடைசி வரை விடாதே. அவ்வியம் பேசேல் புறாமை வார்த்தைகளை பேசாதே. அக்கம் சுருக்கேல் அதிக லாபத்துக்காக தானிய அளவை குறைக்காதே. நன்றி. ஓகே. ஏன் பாடமாக்கி நீங்கள்? சொல்றதுக்கு. அச்சோ, எல்லாம் இங்க சொல்றதுக்காக தான் புதுசு புதுசா பாடமாக்கணும் வந்திருக்கிறீங்களோ? எத்தனை நாள் சென்றது? 4 நாள். சரி ஓகே. இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களே, பாடு. Good morning all of you. Baby finger, clean on the blackboard, clean on the blackboard. Monday to Friday, Monday to Friday. Baby finger, clean on the blackboard, clean on the blackboard. Monday to Friday, Monday to Friday. Thank you. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கஜானா வந்து உங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்ததா அண்ணா கதைக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்கிறார். அண்ணா என்ன பேர்? கவினயன். அபிநயன். தங்கச்சிக்குள்ள படியோ வீட்ட? தங்கச்சியில தோட்டு எடுத்து குத்தியாச்சோ அண்ணா நீங்கள்? இல்ல. ஏன் தோடு குத்தி இருக்கிறீங்க? சும்மாதான் குத்துவாங்க. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்களா அண்ணா? 3ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? சித்தங்கனி ஸ்ரீ கணேச வித்தியாலயம். சரி, பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? எனக்கு இன்னும் யோசிக்கவில்லை. இனித்தான் யோசிக்க போறேன். அப்படிதான் டாக்டர். அப்ப தங்கச்சி இன்ஜினியர், நீங்க டாக்டர். மற்ற தங்கச்சிக்கு என்னவா வர விருப்பமா கேட்டீங்களோ? இல்ல. சரி ஓகே. சரி டாக்டர், அவன் தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்களா? எந்த தங்கச்சி கூட கொடுப்பீங்களா, எந்த தங்கச்சி குறைய கொடுப்பீங்க? அல்லது 2 பேருக்கும் சமமா கொடுப்பீங்களா, இல்ல ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்களோ? 2 பேருக்கும் சமமா கொடுப்பேன். ஓகே, 2 பேருக்கும் சமமா. 2 தங்கச்சியே நிறைய பிடிக்கும் உங்களுக்கு. ஆனையே நான் இருட்டண்டா விட்டுட்டு ஓரியலாம் தங்கச்சிய. எனக்கு தான் இருட்டண்ட பயம். அதுக்கு கூட்டிக்கொண்டு போன தங்கச்சியை பக்குவமா வீட்டையில கூட்டிக்கொண்டு வந்து விடணும். அண்ணாண்டு நம்பி வந்த அண்ணன் இப்படியா செய்யறது? என்னன்னா தங்கச்சி உங்களை நம்பி வாரா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பயந்தாலும் பயப்படாமல் வெளியில காட்டிக்கொள்ளாம கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு பயப்படணும். சரியா அண்ணா? சரி, பிறகு என்ன பேச்சு பேச்சு காட்ட போறீங்களே? விபுலானந்தர் காட்டிய வழி பேச போறேன். மீன்பாடும் தென்னாடாம் மட்ட கலப்பின்
காரை தீவில் 1892 ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி சாமித்தம்பி கண்ணம்மா என்பவர்களுக்கு மணாகர் பிறந்தார் விபுலானந்த அடிகளார். இவரது இயற்பெயர் மதில்வாகனன் என்பதாகும். தனது ஆரம்ப கல்வியினை கல்முனை மெதடிஸ்த கல்லூரியில் கற்று பின் உயர்கல்வியினை மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியிலும் கற்றார். சிறுவயதிலேயே புலமை மிக்கவரான இவர் மதுரை தமிழ் சங்கத்தால் உயர்த்தப்பட்ட பண்டிதர் தேர்வில் சித்தி பெற்று இலங்கையிலேயே முதலாவதாக பண்டிதர் பட்டத்தை பெற்ற பெருமைக்குரியவரான சமயம், இலக்கியம், விஞ்ஞானம், தத்துவ ஞானம் ஆகிய துறைகளை கற்றுத்தந்த இவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரியாவார். இவர் மொழித்திறன், பேச்சுத்திறன் ஆகியவற்றால் ஆசிரியராகவும் அதிபராகவும் விதிமுறையாளராகவும் பயணித்தார். இவர் சிறு வயதிலேயே புலமை மிக்கவரான இவர் இயல், இசை, நாடகம் என முத்தமிழிலும் இத்தரான இவர் ராமகிருஷ்ண மிஷனில் இணைந்து துறவரம் பூண்டு பிரம்மச்சரிய தீட்சையை பெற்றிருந்தாலும் அநாதை பிள்ளைகளுக்கு இல்லம் அமைத்து கல்வி அறிவு வழங்கி சமூக பணிகளை ஆற்றி வழியாற்றியிருக்கின்றார். சஞ்சிகைகள், கட்டுரைகளை மட்டுமன்றி யாழ் நூலையும் இயற்றிய பெருமானாவர். இவ்வாறு சைவத்திற்கும் தமிழுக்கும் வெறுமணியாற்றிய இவர் உடல்நல குறைவால் 1947ஆம் ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் தேதி இவ்வுலகை நீத்தார். இந்நாளையே பாடசாலைகளில் இன்றும் தமிழ் தின விழாவாக கொண்டாடுகின்றோம். சிறுவர்களாகிய நாம் அவர் வழி வாழ்ந்து சிறப்பு பெறுவோம். நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு மாதிரி பாடமாக்கி அப்படியே சொல்லியாச்சு. பேச்செல்லாம் முடிஞ்சுதாப்பா விபுலானந்தரை பற்றி போட்டி? எத்தனையாம் இடம்? 2ஆம் இடம். 2ஆம் இடம். அப்ப 1ஆம் இடமா தெரியாதுன்னு நாங்கள் அடுத்த முறை 1ஆம் இடமா வருவோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? அடுத்தது தேவாரம். தேவாரமோ? சரி, பொன்னாமேனிய 7வது பாட்டு. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சந்தாரும் குலையாய் சடை மேற்பீரை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் பீடை எறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மலபாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்ன எல்லார் இனி யாரை நினைக்கேனே எந்தாய் நின்ன எல்லார் இனி யாரை நினைக்கேனே. திருச்சிற்றம்பலம். ஓகே, எங்க சொல்லி தந்தது பிள்ளைக்கு இந்த தேவாரம்? யூடியூப்ல ஆடி படமாக்கிறான். ஓ, யூடியூப்ல என்னெல்லாம் பாப்பீங்க? தேவாரம் பாப்பீங்க? வேற என்ன பாப்பீங்க? எவ்வளவு நேரம் பாப்பீங்க? கன நேரம் பாப்பேன். ஏன் கண் வேண்டாமா உங்களுக்கு? வேணும். அப்ப நாங்க நிறைய நேரம் பார்த்தா என்ன நடக்கும்? அப்ப தங்கச்சியாக்களோட விளையாடுற இல்லையோ நீங்கள்? எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க? அந்த போன் பார்க்குற டைமுக்கு தங்கச்சியாக்களோட விளையாடலாம் தானே? எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டு. என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். என்னத்தோட சாப்பிடுவீங்க? இறைச்சி. என்ன இறைச்சி பிடிக்கும்? கோழி, ஆடு, மாடு, முயல், எது பிடிக்கும்? கோழி. என்ன இறைச்சி எல்லாம் சாப்பிடுங்க? என்ன இறைச்சி சாப்பிடுவீங்க விரும்பி? என்ன சாப்பாடு? கோழி இறைச்சியும் மாட்டு இறைச்சியும் சாப்பிடுவீங்களோ? எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும்? வைரவர். வைரவர் பிடிக்கும். சரியோ, வைரவர் ஐயப்பன். வைரவரும் ஐயப்பனும் பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ எனக்கு poem சொல்றீங்களோ? சொல்லுங்க. Good morning all of you. The Stars by Lucy Diamond. When I am in my bed at night, between the blinds I see the dearest little twinkling star who comes to peep at me. I know is this there all the night, but at the break of day I cannot see him anywhere. Why does he go away? I wonder if the reason is
Perhaps he goes from me to peep at other little girls in land across the sea. Thank you. ஓகே பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும் படிக்க? தமிழும் ம் இங்கிலீஷும். தமிழும் இங்கிலீஷும். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க ரெண்டுக்கும்? எத்தனை மார்க்ஸ்? 100. 100க்கு 100 எடுத்துருவீங்க. அப்ப என்னத்தை குறிய எடுப்பீங்க? கணிதத்துக்கு. அச்சோ ஏன்? அது என்ன அந்த கணிதத்துக்கு ஏன் குறி எடுக்கிறீர்கள்? பிடிக்குது இல்லையோ கணிதம்? பிடிக்குது இல்லையா இல்லை உங்களால பிடிக்கலாம இருக்குதோ? பிடிக்கும். பிடிக்கும். பிடிச்சா நாங்க எப்படியும் 100க்கு 100 எடுக்கலாம். சரி, ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு பிடிக்காம இருக்குது, அந்த பாடத்தை எதுன்னு பார்த்து பிடிக்க வைங்க. சரியா? சரி, ஓகே. பிறகு இங்கிலீஷ் பாட்டு பாடுறீங்களோ? இங்கிலீஷ் பாட்டு பாட போறீங்களா தமிழ் பாட்டை பாட போறீங்களா? தமிழ் பாட்டு. சரி, இப்போ தமிழ் பாட்டு பாடு. நல்ல தம்பி புலவர் இயற்றிய சின்ன சின்ன பாவை. சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை, அன்னை தந்த பாவை, அன்பு கொண்ட பாவை, என்னை போல காலும் என்னை போல கையும் இனிய கண்ணும் வாயும் இசைந்திருக்கும் பாவை. சட்டை இட்டு பார்ப்பேன், தொப்பி இட்டு பார்ப்பேன், பொட்டு மட்டு பார்ப்பேன், பூவணிந்து பார்ப்பேன், என் மடியில் இருக்கும் என் அருகில் படுக்கும், என்னுடனே பகலும் இரவும் ஒன்றாயிருக்கும். நன்றி. ஓகே. இவ்வளோத்துக்கும் பாவைக்கு செய்து பார்ப்பீங்களா உங்களோட தங்கச்சிக்கு செய்து பார்ப்பீங்களா? ம் ஒருத்தருக்கும் செய்து பார்க்குறீங்கள? செய்து பார்க்குறீங்களா பார்க்குறீ இல்லையோ? ஏன் அழகான 2 தங்கச்சி இருக்குது, வடிவா செய்து பார்க்கலாம் தானே? ஆசை இல்லை போல அப்படியோ? சரி, அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? யாருக்கு உதவி செய்து கொடுப்பீங்களா? அம்மாவுக்கு உதவி செய்து கொடுப்பீங்களா அப்பாவுக்கு உதவி செய்து கொடுப்பீங்களா? 2 பேருக்கும். சரி, அம்மாவுக்கு என்ன செய்து கொடுப்பீங்க? என்ன? அம்மாவுக்கு வீடு வீட்டை கூடுறது. ஓ, சொன்னா மட்டும்தான் செய்யறது. அப்பாக்கு? அப்பா பேச உதவி செய்கிறேன். அப்பா பேச உதவி செய்கிறேன். அப்பாக்கு உதவியே செய்யறீல, அம்மா பிள்ளை அப்ப. சரியே, ஓகே. மழலைக்கு நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறேன். கபினயன் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். இன்னைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டாண்டிவின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.